தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். இந்த ஈரான் வர்சஸ் அமெரிக்கா கான்ஃபிளிக்ட் இருக்குல்ல, இதுல அடுத்த நகர்கள் பத்தி தான் முழுக்க பார்க்க போற நிகழ்ச்சிகளை போலாம். ஈரானோட சுப்ரீம் லீடர் ஈரான் மக்கள் முன்னிலையில் நிறைய விஷயங்களை பேசியிருக்காப்புல. அதுக்கு ஈரான் மக்கள் அந்தளவுக்கு ரியாக்டும் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி தான் இப்போ நீங்கள் முதல்ல பார்க்க போகிறீங்க. சுப்ரீம் லீடர் என்ன சொல்கிறாரு? அமெரிக்காவுக்கு நமக்கு இடையில என்ன பிரச்சனை, என்ன தகராறு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாம் கிட்டத்தட்ட 40 வருஷங்களுக்கு மேலே எதிரிகளாக இருக்கும், அமெரிக்காவும் ஈரானும். இது எதை நோக்கி நம்ம எதிரிகளாக மாறணும்? எதுக்கு இவ்வளோ விஷயங்கள் தொடர்ந்து எதிரி போக்கூட நடந்துட்டு இருக்கு நம்ம ரெண்டு நாடுகளுக்கு இடையில? இதை பற்றி எல்லாம் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஆக்சுவலாக இந்த பஞ்சாயத்து இருக்குல்ல, இதை சில வார்த்தைகளாலே நம்ம தீர்த்துக்க முடியும். ஆனால் தீர்த்துக்க முடியல. யார் சுப்ரீம் லீடர் சொல்கிறார் இந்த விஷயங்களை சில வார்த்தைகள் உட்காந்து பேசினாலே பிரச்சனை தீர்ந்துடும். ஆனால் தீர்த்துக்க முடியல. ஏன்னா அமெரிக்கா எதிர்பார்க்கறது நம்ம கிட்ட அமைதியே கிடையாது. அவங்க எதிர்பார்க்கறது ஒட்டுமொத்த ஈரானிய விழுங்க நினைக்கிறாங்க. இதை நம்ம ஓகேன்னு சொல்லி விட்டு பின்னாடி வந்துடலாமா? அப்படி வர முடியாதுல்ல. இதுக்காக தான் இவ்வளோ ஆண்டுகளாக நாம் அமெரிக்காவை எதிரியாக பார்க்குறோன்னு சுப்ரீம் லீடர் இங்கே சொல்லியிருக்காரு. இந்த இஸ்லாமிக் ரிப்பப்ளிக் இருக்குல்ல, இது எப்பவுமே ஈரான் மக்களை காக்கிற ஒரு பெரிய ஆயுதமா இருக்கும், கவசமா இருக்கும்னு அவர் அங்க ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்காருங்க. அமெரிக்கா கண்ணை உறுத்திட்டு இருக்கிறதும் இந்த இஸ்லாமிக் ரிப்பப்ளிக் தான். வெறும் ஈரான் போதும் அந்த நாட்டுக்கு, இஸ்லாமிக் ரிப்பப்ளிக் ஆஃப் ஈரான்லாம் வேணான்றதா அமெரிக்காவோட பார்வை. அதுக்கு பின்னாடி 1000 பாலிடிக்ஸ் இருக்கு. இதைத்தான் இவர் இங்க மென்ஷன் பண்ணி உங்களை காக்க இஸ்லாமிக் ரிப்பப்ளிக் தான் இருக்குன்ற மாதிரி ஆணித்தரமா பேசியிருக்காப்ல. இவர் இந்த ஸ்பீச்சை கொடுத்ததுமே அங்கிருந்த மக்கள் எழுப்பின ஆரவாரம் இருக்கு, அது நீங்க கேட்கணும் மக்களே. موزیگری و اذیت کردن مایوس خواهد کرد. கரெக்டாக சுப்ரீம் லீடரோட அந்த ஸ்பீச்சுக்கு முன்னாடி இந்த பாந்தர் அப்பாஸ் பிளாஸ்ட் இருக்குல்ல, இது நடந்ததுக்கு அப்புறம் இந்த டைம் நடந்திருக்கு. கரெக்டா இந்த சதர்ன் ஈரானோட தெற்கு பகுதியில் கல்ஃப் கோஸ்ட் அருகில் 5.2 ரிக்டர் அளவுக்கு ஒரு எர்த்குவேக் ஏற்பட்டிருக்குங்க. மற்ற நாடுகளில் நிலநடுக்கம் வருதுனாக்கா நம்ம அதை நிலநடுக்கமாக பார்ப்போம். ஆனால் ஈரானை பேஸ் பண்ணி வருதுனாக்கா ஏதாவது ஆயுதத்தை சோதனை பண்ணியிருக்காங்களா, இப்படி தான் பார்ப்போம். ஏன்னா ட்ராக் ரெக்கார்டு இதுக்கு முன்னாடி அந்தளவுக்கு இருக்குது ஈரான் பேஸ் பண்ணி. ஸோ இப்போ பல பேர் சந்தேகிக்கிறது சம்திங் ஏதோ அவங்க அண்டர் கிரவுண்டில் ஒரு டெஸ்ட்டை பண்ணியிருக்காங்க போல இருக்குது. அதனால தான் இந்தளவுக்கு ட்ரெமரை அந்தளவுக்கு மக்கள் ஃபேஸ் பண்ண முடிஞ்சிருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுவும் தொடர்ச்சியாக சில நில அதிர்வுகள் ஏற்படும் பார்த்தீங்களா. ஒரு மேஜரான நிலநடுக்கம் ஏற்பட்ட பிற்பாடு தொடர்ச்சியாக சில அதிர்வுகள் ஏற்படும். அதோட கவுண்ட் மட்டுமே 90 கிராஸ் பண்ணியிருக்குங்க. ஸோ அண்டர் கிரவுண்டில் சம்திங் ஏதோ அவங்க பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பல பேரை முணுமுணுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது இயற்கையான நிலநடுக்கமா இல்லைனா அவங்க ஆயுதம் சார்ந்து சோதனை பண்ணியிருக்காங்கன்னு எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏற்கனவே ஈரான் 10,000 கிலோமீட்டர் ரேஞ்சு கொண்ட ஒரு பேலிஸ்டிக் மிசைலை சோதனைக்கு உட்படுத்தினாங்க. அது கன்ஃபார்ம் நியூஸ் தான், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அதுக்கப்புறம் வந்திருக்க இந்த நிலநடுக்கம் இருக்குல்ல, இதுதான் என்னன்றது எல்லாம் இப்போ விவாதிக்க வேண்டியதாக மாறிடுச்சு. இப்போ ஒரு சோர்ஸ் தகவல் என்ன வெளியே வந்திருக்குன்னா, ஈரானில் இருக்க ஹை வேல்யூ டார்கெட்ஸு இது அமெரிக்கா மார்க் பண்ணதாக சொல்கிறாங்க. அமெரிக்கா என்ன தெரிஞ்சு த்ரூவாக பண்ணுறதை விட இஸ்ரேலோட மொசாட் இருக்குல்ல, கண்டிப்பாக அவங்கள வச்சு தான் மேபி இந்த விஷயம் நடந்திருக்குனாக்கா அவங்க மார்க் பண்ணியிருக்கணும். ஏன்னா ஈரானோட ப்ராக்சிஸோட முக்கியமான தலைகளை அடுத்தடுத்த நாளே தூக்குனாங்களே மொசாட்டு. அதெல்லாம் சாதாரண விஷயமா? அந்தளவுக்கு கிளியர் கட்டாக இன்டெல் எடுக்க முடியும்னாக்கா அது மொசாட் பண்ணும், அமெரிக்காவுக்கு பண்ணாமல் இருக்க போகுது. ஓகே, மதுரோ ஸ்டைலில் ஒரு ஆப்ரேஷன் ஈரானை நோக்கி அமெரிக்கா பிளான் பண்ணியிருக்கிறதாவும் சொல்கிறாங்க பல சோர்ஸ் மூலமாக. அதாவது நியூக்ளியர் டீல் சார்ந்த பேச்சுவார்த்தை நடக்கலைன்ற பட்சத்தில் அமெரிக்கா அடுத்து ஈரான் அடிக்க போகிறேன்னு சொல்கிறாங்களே, அப்போ இதெல்லாம் நடக்கும்னு சொல்கிறாங்க. ட்ரம்ப்போட ஹிட் லிஸ்ட்டில் முக்கியமான ஆள் ஈரானை பேஸ் பண்ணி வேறு யாராக இருக்க முடியும்? சுப்ரீம் லீடர். ஒருவேளை அவரை கடத்திட்டாங்கன்ற செய்கிற நாலு பின்ன வெளியே வந்தால் எப்படிங்க இருக்கும்? ஓகே, என்ன போதோ தெரியல, பேச்சுவார்த்தை முடியணும் நல்லபடியாக, அதை சார்ந்து இப்போல்லாம் ப்ரே பண்ண வேண்டியதாக இருக்குது. இந்த ஒரு ஆப்ரேஷன் சார்ந்து அமெரிக்கா பெரிய படையெல்லாம் உள்ள அனுப்புறதுக்கு பிளான் பண்ணலையாம். ஆக்சுவலாக அவங்க மைண்டில் இருக்க பிளான் என்னவாமா, 400 சூப்பர் சோல்ஜர்ஸை மட்டும் நம்ம பயன்படுத்தோன்ற மாதிரி அவங்க டிசிஷன் எடுக்கிறதா இப்போ தகவல் வெளியே வந்துட்டு இருக்கு.
அமெரிக்க ஊடகங்கள் தரப்புலையும் சரி, நிறைய சர்வதேச பத்திரிகைகள் தரப்புலையும் இதுதான் தகவலை வெளியிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எப்போ நடக்குமாமா? ஈரான் டீலுக்கு நோ சொன்னாங்கனாக்கா அப்போ நடக்கும்ன்றாங்க. கிட்டத்தட்ட வெனிசுலா ஃபார்முலா தான், ஆனால் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். இந்த டெல்டா ஃபோர்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்களா? வெனிசுலா அதிபரை தூக்குனாங்க பாருங்க, அதே ஃபோர்ஸ் தான். இந்த ஃபோர்ஸை ஒட்டுமொத்தமாக அக்குமுலேட் பண்ணி ஒரு 400 சூப்பர் சோல்ஜர்ஸ் ஈரானுக்குள்ளே அனுப்பி அவங்கள வச்சு எல்லா காரியத்தையும் சாதிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா மக்களே? ஏன்னா இந்த 400 பேர் உள்ளே போகிறாங்கன்னா ஈரான் காட்ஸ் ஒரு 6,10,000 பேர் சமாளிக்கணும். பாசிபிலிட்டி இருக்கா? இது 300 பட காட்சிகள் மாதிரி இருக்குல்ல, இந்த ஸ்பார்டன்ஸ் படம் பார்த்துருப்போமே, அந்த காட்சிகள் மாதிரி ஞாபகம் வருது. இது ஒருவேளை நடக்குன்ற பட்சத்தில் அமெரிக்காவோட தி பிக்கஸ்ட் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்காக இது அமையலாம்னு சொல்கிறாங்க. ஆனால் இதோடு உலக அமைதி திரும்பிடலாம் நினைக்காதீங்க மக்களே. ஈரான் திருப்பி அடிக்கிறன்ற பேரில் ரீஜனல் முழுக்க பெரிய வாரம் கொண்டு வந்துடும். ஸோ போர் வர வேணாம், இதை பற்றி மட்டும் நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம். சீக்கிரம் அடிச்சிங்கப்பான்னு காமெடி கூட பேசாது தயவு செஞ்சு. ஏன்னா அந்த உலகம் அமைதியை ஒட்டு மொத்தமாக இழந்துடும் போர் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா. அமெரிக்காவோட கூட்டாளிகள் இருக்காங்களா கல்ஃபில், அவங்க ஒவ்வொருத்தராக இப்போ ஸ்டாண்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு தரப்பு என்ன சொல்கிறாங்க, எங்க கண்டிப்பாக ஈரான் மேலே பாம்பு போட்டே ஆகணுங்க நீங்கள் அப்படின்னு அமெரிக்கா கிட்ட வாலண்டியராக கேட்க ஆரம்பிச்சிருக்காங்களாம் ஒரு சிலர். இல்லை குறிப்பாக இஸ்ரேலை மறுத்துட முடியுமா? ஈரான் மேலே அமெரிக்கா குண்டு போட்டால் சந்தோஷப்படுற நாடு இஸ்ரேல் தான். ஏன்னா அவங்களும் ஜாயின் பண்ணிப்பாங்க அதில். இன்னொரு பக்கம் அமெரிக்காவோட நட்பு நாடுகள் பட்டியலில் இன்னொரு தரப்பு இருக்காங்கல்ல, ஈரான் சார்ந்து நல்லெண்ணம் கொண்டவங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க ட்ரம்ப் கிட்ட, இல்லை தயவு செஞ்சு நீங்கள் ஈரான் மேலே குண்டுலாம் போட்டு தொலைச்சிடாதீங்க, தயவு செஞ்சு நீங்கள் ஈரான் மேலே அட்டாக்லாம் பண்ணி தொலைச்சிடாதீங்கன்னு ட்ரம்ப் கிட்ட கேட்டுட்டு இருக்காங்களாம். ஸோ இப்படி 2 தரப்பாக பிரிஞ்சிருக்காங்க. அமெரிக்கா ஒரு இடத்துல லீட் பண்ணதுனாலே அதை சுற்றி 2 டிவைட் ஆகிடுதுல. நேட்டோவில் இதே மாதிரி தான். இப்போ இந்த கல்ஃப் சார்ந்து வெஸ்ட் ஏஷியா சார்ந்து இருக்கவங்களும் அதே மாதிரி தான் ஸ்டாண்ட் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் கத்தாரோட பிரைம் மினிஸ்டர் இருக்கார்ல, அவர் ஸ்ட்ரைட்டாக கிளம்பி ஈரானுக்கே போயிட்டாருங்க. பேச்சுவார்த்தை இங்கே ஃபோனில் பேசின வேலைக்காக ஈரானுக்கே கிளம்பி போயிட்டாங்க. நேரில் வலியுறுத்திருக்காராம், இல்லைங்க ரீஜனல் கான்ஃப்ளிக்டாக மாறிடும், இப்போதைய டீஎஸ்கலேஷன் பற்றி யோசிப்போம் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்களாம். அதுக்கு ஈரான் கொடுத்துருக்க ஒரே ஒரு பதில், ஏங்க நாங்கள் இனிஷியேட்டர் கிடையாது, எப்போ பார்த்தாலும் அமெரிக்கா தான் ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சு விட்ற பிரச்சனையா, நீங்கள் அங்கே போய் சொல்லணும் இந்த விஷயத்த, நாங்கள் பேச்சுவார்த்தை ரெடின்னு சொல்லிட்டோல, நாங்கள் எதிர்பார்க்கறது என்ன மரியாதை, இதை கொடுக்க சொல்லுங்களா அமெரிக்கா அதிபரை, நாங்கள் என்ன முரண்டு பிடிக்க போகிறோன்னு நியாயமான விஷயத்த ஈரான் சைடில் கேட்டிருக்காங்க இந்த கத்தார் பிஎம் கிட்ட. இன்னொரு பக்கம் ஈரானை சேர்ந்த ஒரு குழு ஸ்ட்ரைட்டாக ரஷ்யா கிளம்பி போயிட்டு அங்கே விளாடிமிர் புட்டினை சந்திச்சிருக்காங்க. இவ்வளோ தூரம் நடந்துகிட்டு இருக்க எஸ்கலேஷன்ஸ் ஒன்று மட்டும் கிளியராக தெரியுதுங்க, சவுதி அரேபியா, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், கத்தார், இந்த 3 தரப்புகள் மேலேயும் அமெரிக்கா நம்பிக்கையே இழந்துருச்சு. இந்த குறிப்பிட்ட கான்ஃப்ளிக்ட்ல நம்பிக்கை இழந்துருச்சு. ஸோ இதை பேஸ் பண்ணி இன்னும் அந்த சர்வதேச ஊடகங்கள் என்ன செய்தி வெளியிடுறாங்கன்னா, இல்லைங்க இந்த தரப்புகள்லாம் எப்போ வேணாலும் ஈரானுக்கு ஆதரவான ஸ்டாண்டை எடுத்துருவாங்க, அதனாலேயே ட்ரம்ப் அவங்க நம்பிக்கை இழந்து சில முக்கியமான பிளான்ஸ் இருக்குல்ல அமெரிக்க ராணுவத்தோட பிளான்ஸு, அதில் அவர் ஷேர் பண்ணிக்க மாட்டாருன்னு சொல்கிறாங்க. அதுவும் குறிப்பாக ட்ரம்ப் அவர்களே இந்த விஷயத்தில் ரொம்ப தீவிரமாக இருக்கிறதான் சொல்கிறாங்க. இல்லை நாம் இப்போ தானே அவங்ககிட்ட இந்த பிளானை பற்றி சொல்ல போயிட்டு அவங்க இங்கேருந்து ஈரானுக்கு கசிய விட்டாங்கன்னா நம்ம ஆப்ரேஷன் ஃபெயிலியர் ஆகிடும், அதனால் முதல்ல டீலுக்கு ஓகே சொல்கிறாங்களா பார்ப்போம், இல்லைனா நம்ம பிளானை நம்மோடு வச்சுக்கிட்டு நாம் இனிஷியேட் பண்ணுவோம் அப்படின்னு ட்ரம்ப் முடிவெடுத்துருக்கிறதா தகவல் வெளியே வந்திருக்கு. இதுக்கு மொத்தத்தில் ஈரான் ஒரு சீக்ரெட் வார்னிங்கை சவுதி அரேபியா, கத்தார், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் இந்த 3 தரப்புக்கும் அமைச்சிருக்காங்களாம். நீங்கள் ஏற்கனவே ஸ்டேட்மெண்ட்லாம் விட்டீங்கப்பா, இது போல் உங்களோட தரைப்பரப்பையோ வான்பரப்பையோ இல்லை கடல் பரப்பையோ அமெரிக்க ராணுவம் பயன்படுத்தி எங்களை அடிக்கிறதுக்கு நீங்கள் உதவ மாட்டீங்கன்னு சொல்லிட்டீங்க, அதே ஸ்டாண்டில் இருங்க. நீங்கள் ஏதாவது மனசு மாறினீங்க அப்படின்னா ஃபயரிங் லைன் அப்பில் நீங்களும் வந்துடுவீங்க பார்த்துக்கங்கன்னு ஈரான் வார்ன் பண்ணியிருக்கான். சீக்ரெட் வார்னிங் அதை முன் வச்சிருக்கிறதாவும் செய்திகள் வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. இருக்கிற பஞ்சாயத்துகள் குறையும் பார்த்தா புது பஞ்சாயத்துகளை அதிகரிச்சிட்டு இருக்கு. அடுத்தபடி பஞ்சாயத்து தான் இந்த IRGC இருக்கு பாருங்க, ஈரானியன் ரெவல்யூஷனரி கார்ட் கோர், இதை சார்ந்த பஞ்சாயத்து. இந்த யூரோப்பியன் யூனியன் சமீபத்தில் என்ன பண்ணிட்டாங்க, இல்லைங்க இது ஈரானோட ரெஜிமை பாதுகாக்கிற ஒரு அமைப்பாக இருக்குது இந்த IRGC, இதை நாங்கள் ராணுவ அந்தஸ்தெல்லாம் கொடுத்து பார்க்க முடியாது, இது ஒரு பயங்கரவாத அமைப்புன்னு சொல்லிட்டாங்க. சொன்னது மட்டும் இல்லாமல் இந்த யூரோப்பியன் யூனியனில் இருக்க பிளாக் இருக்குல்ல, இந்த ஒட்டு மொத்தமாக எல்லா நாடுகளும் அவங்க சார்ந்து எல்லா அனுமதியும் பெற ஆரம்பிச்சிட்டாங்க. அனானிமஸாக கடைசியில் யூரோப்பியன் யூனியன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க IRGC ஒரு பயங்கரவாத அமைப்புன்னு டிக்ளேர் பண்ணி சொல்லிட்டாங்க. இந்த விஷயம் கேட்டு ஈரான் பார்லிமெண்ட் கொதிச்சு எழுந்துருச்சு. எப்படி நீங்கள் சொல்லலாம், உங்கள் நாட்டு ராணுவத்தை நாங்கள் இப்படி சொன்னால் நீங்கள் சும்மா இருப்பீங்கன்னு அவ்வளோ கடுப்பாயிட்டாங்க. அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா யூரோப்பியன் யூனியன் இதுக்கான விலையை கொடுக்க நேரிடும்னு சொல்லியிருக்காங்க. மக்களே ஏதாவது அட்டாக் பண்ண போகிறாங்களா ஃபியூச்சரில், இல்லை சைக்காலஜிக்கல் வார்ஃபேரை முன்னெடுக்க போகிறாங்களா, இல்லைனா அமெரிக்காவுக்கு தொண போகிறீங்க இதனால் உங்களுக்கு பின்னாடி அமெரிக்காவை ஆப்பு வைக்கணும்னு சொல்ல வராங்களா, இட்ஸ் அப் டு யூ மக்களே. இருக்கிற ஆப்ஷன்ஸை சொல்லிட்டேன், நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். இவ்வளோ ட்ரிகர் ஆகி ஈரான் பார்லிமெண்ட் இப்போ இவ்வளோ விஷயங்களை பேச ஆரம்பிச்சிருக்காங்க. யூரோப்பியன் யூனியன் ஒரு பெரிய தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கு. அதாவது அமெரிக்கா எதை சொன்னாலும் அப்படியே கண்மூடித்தனமாக நம்புறீங்க, இது உங்களுக்கே பெரிய ரிஸ்க்குன்னு ஈரான் பார்லிமெண்ட் இப்போ சொல்லியிருக்கீங்க. அதாவது பிளைண்ட் ஒபீடியன்ஸாக நீங்கள் இருக்காதீங்க அமெரிக்காவுக்குன்னு இவ்வளோ டேர்ம் எடுத்து வைக்கிறாங்க. நீங்கள் எங்களை பயங்கரவாத அமைப்புன்னு சொன்னாலும் IRGCயை நாங்கள் இப்போ சொல்கிறோம். யூரோப்பை சேர்ந்த சில இராணுவங்கள்
எங்களை பொறுத்த வரைக்கும் பயங்கரவாத அமைப்புகள் தான் அப்படின்ட்டு ஈரான் பார்லிமெண்ட் ஒரு லிஸ்ட்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஈரான் வெர்சஸ் அமெரிக்கா, இதுக்கப்புறம் ஈரான் வெர்சஸ் அமெரிக்கா ப்ளஸ் யூரோப்பியன் யூனியன், இப்படி போயிடும் போல இருக்கு விவகாரம். இது மொத்தத்தில் ப்ரெஷர் பயங்கரமாக பில்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. யாருக்கு? ஈரானுக்கா? ஈரானுக்கு பில்ட் ஆகுது ஆப்வியஸாக இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதை விட ஒரு படி மேலே ட்ரம்ப்புக்கு பில்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க. வேற எந்த நாடும் அமெரிக்காவில் ப்ரெஷர் கொடுக்க முடியாதுல்ல. அமெரிக்கா ப்ரெஷர் கொடுத்துட்டு தான் உண்டு. இப்போ அதான் நடந்துகிட்டு இருக்கு. அமெரிக்காக்குள்ளேருந்து ப்ரெஷர் கிரியேட் ஆயிருக்கு. என்னன்னாக்கா, டெமோக்ராட்ஸ் ஒரு பக்கம், ரிப்பப்ளிகன்ஸ் ஒரு பக்கம் வாய்க்கா தகரில் பயங்கரமாக ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நீங்கள் உலகம் முழுக்க இந்த நாடு த்ரெட் பண்ணுற, அந்த நாடு த்ரெட் பண்ணுற, இவ்வளோ படைகளை குவிக்கிற அதுன்னு சொல்கிறீங்கனாக்கா துட்டு வேணும்ல. அந்த துட்டுக்கு எங்கே போகிறது? நம்ம நாட்டுக்குள்ள கவர்மெண்ட் ரன் பண்ண பெருசாக துட்டு இல்லை. நீங்கள் போயிட்டு இதெல்லாம் பண்ணீங்களான்ற மாதிரி உள்ள பெரிய குழப்பம் இங்கே ஏற்பட்டுருச்சு. இந்த ஃபண்டிங் பேக்கேஜஸ் இருக்குல்ல, பட்ஜெட்டை பேஸ் பண்ணி ஒதுக்குவாங்க. இது ஒதுக்கப்படலை. இந்த பேக்கேஜ் இஷ்யூவாலேயே பெரிய பிரச்சனை அமெரிக்காக்குள்ள ரைஸ் ஆகியிருக்கு. இதோட விளைவு என்ன தெரியுமா? இப்போ அமெரிக்க அரசின் பகுதி அளவு ஷட் டவுன் பண்ணப்பட்டிருக்கு. ஏற்கனவே ஃபுல் பிளட்ஜ் ஷட் டவுனை பார்த்தோம் அமெரிக்க அரசு முடங்கினதை. இப்போ கடந்த 4 மாசங்களே 2வது முறையா அமெரிக்க அரசு முடங்கிறத இப்போ பார்க்க முடியுது. இந்த முறை பார்ஷியலாக முடங்கிருக்கு. இந்த டெமோக்ராட்ஸ்லாம் கேட்குற விஷயம் என்ன தெரியுமா? ஏங்க, நிறைய சீர்திருத்தங்கள் பண்ணணுங்க. இப்போ இருக்க அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் சரியில்லை, நிறைய நம்ம மாற்றணும். இந்த மேஜர் ரிஃபார்ம்ஸை கொண்டு வந்தாதான் அமெரிக்காவோட எதிர்காலம் இதுக்கப்புறம் நிலைக்கும். கவர்மெண்ட் தங்கு தடை இல்லாமல் ஃபங்க்ஷன் ஆகும்னு அவங்க கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கிளாஸ் எடுக்கிறது கூட இன்னொரு விஷயத்த கூட கோமால பேச ஆரம்பிச்சிட்டாங்க அமெரிக்காவில். சமீபத்தில் இந்த ஐஸ் அஃபிஷியல்ஸ் இந்த அமெரிக்க சிட்டிசனே கொண்டாங்க பார்த்தீங்களா? இந்த விஷயம் ரொம்ப பெருசாக இப்போ இருக்க பற்றி எரிஞ்சுக்கிட்டு இருக்குல்ல. இதை பற்றி என்ன சொல்கிறாங்க? ஏங்க, இந்த டேக்ஸ் மணி மற்ற விஷயங்கள் எல்லாமே நம்ம நாட்டு மக்களை காக்கிறதுக்கு தான், அவங்கள கொல்றது கிடையாது. அவங்க கொடுக்குற காசுல ஆயுதங்களை வாங்கிட்டு நீங்கள் அவங்களே கொள்ளுவீங்களான்னு பல பேர் ட்ரம்ப் வேற திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்களே. இது இன்னும் பெருசாக மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு. மல்டிபிள் ஃபெடரல் ஏஜென்சிஸ் இப்போ ஃபண்டிங் இல்லாமல் தவிச்சிட்டு இருக்கிறதாவும் அமெரிக்க ஊடகங்களே செய்திகளை போட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பார்ஷியலி ஷட்டவுனால. இதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா, மற்ற நாடுகளுக்கு டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸு, ஆனால் அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் வார்னு சொல்லலாம். ஒருவர்களுக்கான ஒரு அமைச்சகம், டிஃபென்ஸ் மினிஸ்டர் பற்றி தான் சொல்லிட்டு இருக்கேன். அதுவே இப்போ பெருசாக ஃபண்டிங் இஷ்யூவில் இருக்கிறதா சொல்கிறாங்க இந்த பார்ஷியலி கவர்மெண்ட் ஷட்டவுனால. இதை தொடர்ந்து எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், ஹெல்த் அண்ட் ஹியூமன் சர்வீசஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், ஹோம்லேண்ட் செக்யூரிட்டி, ஹவுசிங் அண்ட் அர்பன் டெவலப்மெண்ட்ஸ், லேபர், ஸ்டேட், டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் ட்ரெஷரின்னு இத்தனை டிபார்ட்மெண்ட்ஸுக்கும் ஃபண்டிங் இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்கிறதா செய்திகள் வெளியே வர ஆரம்பிச்சிடுச்சு. ஒரே நபர் அப்படி சிங்க மாதிரி உலகத்தை ஆட்டி வைக்கிறார்ல, நீங்கள் அப்படியே அவருக்கு பில்டப் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நல்லா இருந்த உலகத்தை எப்படியாப்பான்னு ஆசை பண்ணுவீங்க, அமைதி அடக்க வச்சு அப்படின்னு பேசலாம் மக்களே. இட்ஸ் அப் டு யூ, வழக்கம் போல. இதுக்கு மத்தியில் இந்த ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக ஸ்பெயினில் மக்கள் பெருசாக திரள ஆரம்பிச்சிட்டாங்க. பல பேரும் கண்டன முழக்கங்களை பதிவு பண்ணபடி சாலைகள் முழுக்க ஆக்கிரமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரை என் மனசில் ஒரு வினாதான் இருக்குது. முடிஞ்சதுக்கான பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் லீவ் பண்ணுங்க. அமெரிக்கா போர்க்காலத்தில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்த நினைக்கிறீங்களா? நான் ப்ரோ புதுசாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா எனக்கும் புதுசாக தான் இருக்குது. ஏன்னா இப்போ பென்டகன் சார்ந்த சில விஷயங்கள் வெளியே வர ஆரம்பிச்சிருக்குல்ல. அவங்க என்ன சொல்லிட்டாங்க, ஏன்னா பண்ண மாட்டாங்க அப்படின்ட்டு. ஆனால் இப்போ ஒரு தகவலை வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. அதெல்லாம் கிரெடிபிளான ஆட்கள் கிட்ட கன்ஃபார்ம் ஆன பிற்பாடு நம்ம அதை பற்றி தனி வீடியோ பேசுவோம். ஆனால் இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? பிகாஸ் அறிவியல் முன்னேற்றம் அப்படின்னாலே ஆக்கிறதுக்கு மட்டும் இல்லை, அடிக்கிறதுக்கு அது பயன்படும். நிறைய விஷயம் எடுத்துக்காட்டு சொல்ல முடியும். நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சார்ந்து வேலை போயிருமோன்ற பயத்தில் இருக்கும். ஆனால் இன்னும் சில வருஷம் உருண்டோட நம்ம உயிரம் போயிடுமோ ஏஐயால். இந்த பார்டர்ஸ் முழுக்க ஏஐ ரொபாட்ஸ் வந்தால் என்ன ஆகும்? அந்த பயம் இப்போ நம்ம ஆட்கொள்ள ஆரம்பிக்குதுல. இதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா மக்களே?
அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம். இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.